தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வென்றாக வேண்டும் தமிழ், இந்த ஒற்றை இலக்க தாரக மந்திரத்தோடு தான் நம்மளுடைய நாம் தமிழர் இயக்கம் ரொம்ப ஆண்டு காலமாக ஒரு நீண்ட நெடிய போர்க்களம்னே சொல்லலாம். அப்படி ஒரு போராட்ட களத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த நாம் தமிழர் அப்படின்றவங்க மட்டும்தான் இன்னைக்கு தமிழ் வெல்ல வேண்டும், தமிழ் மொழிக்காக கிட்டத்தட்ட ஒரு மொழி போரே நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இத ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்மளோட முண்டாசு கவிஞர் பாரதியாரே சொல்லியிருக்காரு, நம்முடைய தமிழ் சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு. விதியே விதியே தமிழ் சாதியை என்ன செய்ய நினைத்தாயோ எனக்குறைப்பாயே. என் தமிழ் சாதிக்காரன நீங்க நினைக்கிற மாதிரி மேல் சாதி கீழ் சாதி எல்லாம் கிடையாது. அவர் சொல்றது, என் முண்டாசு கவி பாரதி சொல்றது, என் தமிழ் மொழி பேசக்கூடிய சாதிக்காரன நீ என்ன செய்யலாம்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, சகோதரி அன்பரசி சொன்ன மாதிரி நம்ம ஆரியர்களோட பழக்கம் வழக்கம் நமக்கு இருக்கணும். வெள்ளையா இருந்தா அவன் அவனோட கலாச்சாரத்தெல்லாம் நம்ம பின்பற்றணும், அவன் அழகா இருப்பான், அவன் செய்யறதெல்லாம் சரி. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும், வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டியான்னு. அது மாதிரி மேலை நாட்டு கலாச்சாரம் அப்படின்ற மோகம் நம்ம கிட்ட வந்த மாதிரி பிற மொழி கலப்பு அப்படின்றது நம்ம தமிழ் மொழி கிட்ட அதிகமா வந்துருச்சு. மற்ற எல்லா மொழி பேசுறவங்க கிட்ட விட ரொம்ப அவலமான நிலை தமிழ் மொழி பேசுறவங்க தான் பிற மொழி கலப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப மூழ்கிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் மக்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது. தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி, நான் தான் தமிழை வளர்க்கிறேன்னு மக்களை இத்தனை ஆண்டு காலமாக, இப்பெல்லாம் அவங்க 30 விழா கொண்டாட போறாங்களாம். அப்ப எத்தனை ஆண்டு காலமாக நீங்க தமிழ் மக்களை ஏமாற்றி நீங்க தமிழ் வளர்த்த லட்சணம் மெடிக்கல்ஸ், மருத்துவமனை கிடையாது. எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு. இதை எத்தனையோ முறை அண்ணன் எல்லா மேடைகள்லயும் பேசியிருக்காரு, எல்லா பொதுக்கூட்டங்களையும் பேசியிருக்காரு. ஆனா அண்ணன் எங்கெல்லாம் பேசுறாரோ அதற்கு அடுத்த நாள் காலையில தொலைக்காட்சியில முதல்வர் எப்பவுமே கொடுக்கிற மாதிரி ஒரு வெற்றறிக்கை மாதிரி கொடுப்பாரு. இல்ல இனிமே கடை வீதிகள்ல இருக்கக்கூடிய பெயர் பலைகள் எல்லாம் ஸ்ரீ விநாயகா 2 வீலர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே அவங்க சொல்ல மட்டும்தான் செய்வாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேணும்னா அது எங்க அண்ணன் சீமான் வந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்றதுதான் இந்த தலைப்பு. வென்றாக வேண்டும் தமிழ்ங்க. எதற்காக? நம்ம 2 விஷயம் இருக்கு. மேலை நாட்டு கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றுன்றது ஒண்ணு, அந்த கலாச்சாரத்துல நம்மளை நாமே மறக்கடிக்கிறது ஒண்ணு. இன்னைக்கு அண்ணன் அவங்க பதிவுலயே போட்டிருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்துல கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த புதிய வாக்காளர் சேர்க்கை பட்டியல் இருக்கு இல்லையா, அதுல 26,000 பேரு புதிய வாக்காளர்களா சேர்ந்திருக்காங்களாம். ஆனா திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு படி அங்க இருக்கிறதுல 1.5 லட்சம் பேரு வடக்கன்ஸ். அப்படிதான் சொல்லணும். நம்ம எத்தனை பேரு வட இந்தியர்கள் கிட்டத்தட்ட 1,50,000 பேர்கள் இருக்காங்க. அப்ப 1,56,000 பேர்ல 26,000 பேருக்கு நீங்க வாக்களிக்கிற உரிமையை கொடுத்தீங்கன்னா, தமிழர்கிட்ட இருந்து வட வேங்கடம் முதல் குமரி வரைன்னு சொன்னோம். இன்னைக்கு நம்ம கிட்ட வட வேங்கடமும் இல்ல, குமரியில இருக்க மலைகளும் இல்ல. நம்ம நிலத்தை கொஞ்சமா கொள்ளையடிச்சாங்க, நம்ம கிட்ட இருக்க வளத்தை கொள்ளையடிச்சாங்க. நம்ம எதுக்குமே வாய் திறக்கல. நம்ம நிலம் போனா என்ன, நீர் போனா என்ன, நம்மளோட பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்ற மாதிரி 1000 ரூபாய் வந்துருச்சா, பியூட்டி பார்லர் போயிட்டீங்களான்னு கேட்கிறாரு. நம்மளை அவமானப்படுத்தினா என்ன, மரியாதைக்குரிய அமைச்சர் ஓசி பஸ் விட்டீங்களான்னு கேட்டா கூட அடுத்த 1000 ரூபாய் எப்ப தருவீங்கன்னு கேட்கிற ஒரு கேவலப்பட்ட நிலையில தானே நம்ம தமிழக மக்களை வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், என் தமிழக மக்களுக்கு மொழி பற்று வராமல் போனதுக்கு காரணமே உங்களோட திராவிட மாடல் ஆட்சி தான். பஸ்ல கீழே படிக்கட்டு இருக்காது, பஸ்ல கீழே கடைசி படிக்கட்டே இருக்காது. ஆனா அவங்க 4 சக்கர வாகனத்துல நாங்க ஒரு கார் ரேஸ் நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழிக்காக நீங்க செஞ்சது என்ன? மொழிக்காக நாங்க இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கோம், இத்தனை செஞ்சிருக்கோம். அவங்க யாராவது எதற்காவது ஒண்ணும் இல்ல, அவங்க தாத்தா அவ்வளவு நூல்கள் படிச்சாரு. நாங்க தான் இருக்கிற நூலகத்துக்கு பேரெல்லாம் மதுரையில ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டுனோம், அதே மாதிரி கோவையில ஒரு நூற்றாண்டு நூலகம் கட்டுறோம்னு. அப்ப காமராசர் கல்விக்காக ஒண்ணுமே செய்யலையா? யார மயக்கிறதுக்காக இப்படி ஒரு பசப்பு நாடகத்தை இந்த திராவிட அரசு நடத்துது? நல்லா சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. ரவுத்திரம் பழகு அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு. எதற்காக? போர்க்குணம் அப்படின்றது வேணும். நம்மளோட புறநானூற்று பாடல்கள்
செய், போர் தொழில் செய்யும் தான் சொல்லுது. அப்ப போர் செய்ய சொல்றீங்களா தமிழர்கள்? நிச்சயமா. எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் அமைதியா போக கூடாது. எங்க அண்ணன் சீமா மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்கணும், போர் செய்யணும். போர் செஞ்சா மட்டும்தான் மக்களுக்கான ஒரு நல்லாட்சி பிறக்கும். இப்ப நம்ம செய்யறது எல்லாமே என்னது? நிச்சயமாக போர் தான். இது நம்ம இன்னைக்கு நேரத்தெல்லாம் சொல்லல, நம் சங்க இலக்கியத்திலே இருக்கு. போர் செய்யணும். அந்த போர் எதற்காக? நம் மக்களின் நலனுக்காக. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்கால அரசியல்ல இந்த சுற்றுப்புறத்தை பற்றியும் விவசாயிகளை பத்தியும் பேசக்கூடிய தெம்பு திராணி எல்லா அரசியல் கட்சிகளுக்காவது இருக்கா? நிச்சயமா கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான், நான் வந்தால் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிப்பேன், நான் வந்தா விவசாயத்தை ஊக்குவிப்பேன், உழவுக்காக இருக்கக்கூடிய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் அப்படின்றதுனாலதான் எங்கிட்ட இருந்து சின்னத்தை பறிச்சு வச்சு கூட நீங்க வேடிக்கை செஞ்சீங்க. நீ என்ன வேணா பண்ணுடா, நிச்சயமா போரிட்டு 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 வென்றாக வேண்டும் தமிழ் என்பது போல் வென்றாக வேண்டும் நாம் தமிழர் என்று நிச்சயம் ஒரு நாள் நாங்க உங்க முன்னாடி வந்து நிற்போம். நிச்சயமா நிற்போம். இன்னைக்கு மிகப்பெரிய விமான நிலையம் வருதுன்னு சொல்றீங்க. விவசாய நிலத்தை அழைச்சு நம்ம தமிழ் சமூகம் என்ன சொல்லுது? உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர்னு சொல்லுது. நீங்க நீரும் கொடுக்கறதுல சோறும் கொடுக்கறதுல. அப்ப தமிழர்களோட பாரம்பரியம் எதையாவது நீங்க ஒன்ன பின்பற்றுறீங்களா? ஏதாவது இதுதான் தமிழரோட பாரம்பரியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தீமையும் திராவிட கழகத்தால மட்டும்தான் வருது. எல்லா தீமையும் சாலையை போட்டாங்க. இதே திருமங்கலத்துல மக்களை நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே திருமங்கலத்துல இந்த டோல்கேட் வரக்கூடாதுன்றதுக்காக மரியாதைக்குரிய எங்க நாம் தமிழர் சகோதரர்கள் எத்தனை முறை போராட்ட களத்துல குதிச்சாங்க, எத்தனை முறை போராட்ட களத்துல குதிச்சாங்க. ஆனால் நீங்கள் 500க்கும் 1000த்துக்கும் ஆசைப்பட்டு வாக்களித்தீர்களே, அவர்கள் யாராவது ஒரே ஒரு முறை எங்கள் பகுதி மக்கள், எங்க பகுதி மக்கள்ங்க ஒவ்வொரு முறையும் அந்த சுங்கச்சாவடியை கடந்து போகும்போதெல்லாம் காசு கொடுக்க வேண்டி இருக்கே, அதற்காக எனக்கு வாக்களித்த மக்களுக்காக இந்த சுங்கச்சாவடி வேணாலும் உங்களுக்காக களத்துல நின்னாங்களா? அப்ப நீங்கள் வாக்களிக்கிறது 1000-500காரர்களுக்கு. ஆனால் உங்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள் எங்கள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். எப்பவுமே நாங்க போராட்ட குணத்தோடு இருப்போம். நீங்க எத்தனை முறை நீங்க எங்களை கேட்டாலும் நாங்கள் நேர்மையான வழியிலிருந்து பின்தவற மாட்டோம். நிறைவாக, நாம் பிறந்தது நாம் வளர்ந்தது தமிழ்நாடு. தமிழா நாம் தமிழர், நாம் தமிழர் என்று பாடு. நாம் அறிவோம் உலகத்திலும் பண்பாடு. தமிழா நாம் தமிழர், நம் திறத்திற்கு எவர் ஈடு. மூவேந்தர் முறை செய்தது நம் நாடு, நம் தமிழ்நாடு. தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. நாவலரும் காவலரும் ஆண்டது இந்நாடு. நிமிர்ந்து நாம் தமிழர், நாம் தமிழர் என்று பாடு. முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ்நாடு நீ முன்னேறுவாய். தமிழ் மறவா ஒற்றுமையோடு நத்துவதை ஒப்பிடுமா நம் வீடு மறவா. நாம் தமிழர், நாம் தமிழர் என்று பாடு. தத்தும் தவளைக்கிடமா முல்லை காடும் நம் தமிழகத்தில் கால் வைப்பதா பிறமொழி பேடு. இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும். தமிழகத்தில் கால் வைப்பதா பிறமொழி பேடு. நத்தை உறவாடுவதா சிங்கத்தோடு. தமிழர் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று பாடு. இந்த பாடல் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாரதிதாசன் நாம் தமிழர் வேண்டும் என்று நாம் தமிழர், நாம் தமிழர் என்று பாடு என்று சொன்னார். நிச்சயமாக நாம் தமிழர் ஒன்றாக வேண்டும், வேண்டாக வேண்டும். தமிழர் நாம் தமிழர். அடுத்ததாக அருப்புக்கோட்டை பொறுப்பாளர் நாகேந்திரன் அவர்கள்.